ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வியாழக்கிழமை காலையில நேத்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்ட்டு வேலை வந்து நல்லா பரபரப்பா ஓடி நல்லா டயர்டும் ஆயிட்டு இருப்போம். அதை விட கொடுமை என்னன்னா, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த கிச்சனை பார்க்குறப்ப தான் ரொம்ப கொடுமையா இருக்கும். என்னோட கிச்சனை நேத்து அப்படிதான் இருந்தது. எல்லாம் அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல செஞ்சுட்டு, கிச்சனை பார்க்குறப்ப அப்பாடா இருந்துச்சு. இவர் ஆரம்பிக்கிறப்பவே சொல்லியிருந்தாரு, "உன்னால முடியறத செய்யி, முடியாதத இழுத்து போட்டு செஞ்சு, அதுக்கப்புறம் என்னால முடியல அப்படின்னு சொல்லாதன்னாரு." நம்ம தான் ஒரு அவசர கோளாறுல இதெல்லாம் வந்து பிள்ளையாருக்கு செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு, என்னோட கிச்சனை பார்க்கறதுக்கு அப்படி இருந்தது. கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்த மாரி இருந்தது. எல்லாருமே இந்த அவசர அவசரமா செய்யறதில்ல. பூஜை பண்றப்ப எப்பயாச்சும் ஏதாவது வந்து கண்டிப்பா வந்து மறந்துருவோம். எல்லா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைக்க வந்து மறந்துருவோம். அந்த மாரி தான் வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கரெக்ட்டா செஞ்சுட்டேன். ஆனா லட்டு வந்து வாங்கி வைக்கணும் பிள்ளையாருக்கு அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப புடிச்சது இல்லையா? அத வந்து மறந்தாச்சு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா சூப்பரா வந்து பண்ணியாச்சு. நீங்க என்ன பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து மறந்துட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கடல வேகிறப்பயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். குருமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாரி இருந்தது. சரி குருமா எதனா வச்சுக்கலாம்ன்னு எடுத்து வச்சிருந்தேன். அந்த கடலை தான் இன்னைக்கு கறி குழம்பு டேஸ்ட்ல இந்த கடல குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இது வந்து சாதத்துக்கு வந்து செஞ்சு பாருங்க. இல்லன்னா சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து சாதத்துக்கு தான் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு கடலைய வந்து வேக வச்சுடணும். கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி, பூண்டு 1 பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையா இருக்கும். நம்ம எண்ணெய் தாளிக்கிறப்ப போட தேவையில்ல. இந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு, அத ஓரமா வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் வந்து அதையும் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாரி எடுத்து வச்சுட்டு, கடல பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு, அந்த தண்ணியோட எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கீழ ஊத்த தேவையில்ல. இந்த குருமா குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது குருமா குழம்புன்னு வந்து சொல்ல முடியாது. நல்லா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கறி குழம்பு மாரி இருக்கும். சாதம் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம் போல இருக்கும். ஒரு குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா? வெங்காயம், பட்டை, கிராம்பு இது எல்லாமே அதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, அதுவும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸா இந்த மாரி சைஸ்ல வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் போல வீட்ல அரைச்ச மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா, அதுக்கப்புறம் காரத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு, நல்லா வதங்கின பிறகு நம்ம கடல தண்ணியோட வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்து உப்பு எதனா தேவைப்படுதுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடல வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா உப்பு போட்டுருக்கேன். உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காய்ல பாதி வந்து சேர்த்துக்கோங்க. நெறைய தேங்காய் சேர்த்தாலும் ஒரு மாரி இனிக்கிற மாரி இருக்குன்றதால பாதி மட்டும் சேர்த்துட்டு, ஒரு 3 விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு மட்டும் தான் வேகணும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து சீக்கிரம் வதங்கிடுன்றதால ஒரு 3 விசில் வச்சா மட்டும் போதும். நல்லா கம கமன்னு கொண்டைக்கடலை குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இது சாதத்தோட வச்சு சாப்பிடுறப்ப அப்படி சூப்பரா இருக்கும். ஒரு டைம் வந்து செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ல வந்து சேர்ந்துரும். அந்த மாரி ரொம்ப நல்லாவே இருக்கும். எங்க வீட்லயே இன்னைக்கு கறி குழம்பு டேஸ்ட்ல சூப்பராவே இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டுருந்தாங்க. பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து பிரசாதம் வச்சு பூஜை பண்ணிடலான்னு பூஜை பண்ணி முடிச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சந்தியா சிஸ்டரோட சன் யோகேஷ் பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாங்க. எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.